இப்போ தான் தூங்கி எழுந்தேன். இன்றைக்கி கொல்லைகளில் போயிட்டு நெல்லுக்கு உரம் போட போகிறேன். இப்போ மணி ஒரு 10 இருக்கும். நேற்று நைட்டு செம்ம டயர்டாகிடுச்சு, கொஞ்சம் சளி பிடிச்சிருந்துச்சு. அதான் இப்போ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கிறேன். அவங்ககிட்ட வண்டி கேட்டிருந்தேன். என்னோடய வண்டி ஒரு வேலைக்காக போயிட்டு இருக்குது, அதனால் ஃப்ரெண்டு வண்டியை தான் எடுத்துகிட்டு போகணும். இப்போ ஆணி மரத்தில் போயிட்டு யூரியா வாங்கிட்டு கொல்லையில் எடுத்துகிட்டு போய் போட வேண்டியதான். சரி வாங்க போவோம். என் ஃப்ரெண்டு வீடு இங்கேட்டு கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குது. அங்கிட்ட ஒரு மாங்காய் மரம் தெரியுது பார்த்தீங்களா, அதை தாண்டி அங்கே போனாக்கா வீடு வந்துடும். எனக்காக வெளியே வெயிட் பண்ணுறேன்னு சொன்னான். போய் பார்ப்போம். இன்னொரு ஃப்ரெண்டை பார்க்க போகலன்னா இங்கே ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டேன். அதுக்குள்ளே அங்கேயே ரெக்கார்ட் போட்டு பேசிட்டு வந்தேன், கேமராவை ஆன் பண்ண மறந்துட்டேன். ஜேம்ஸ் வீட்டுக்கு போகிறேன். அப்படியே போ. எங்கே போகிறேன்? ஜேம்ஸ் வீட்டுக்கு. ஜேம்ஸ் வீட்டுக்கு ஆணிமனம் போகிறேன் வராடுக்கு. ஓகேடா. அங்கே ஒரு டாட்டா ஏசி நிற்கிது பாருங்களேன், அதுதான் ஜேம்ஸ் வீடு. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்கூட்டரு. சாவி இல்லை. ஜேம்ஸு, ஜேம்ஸ், ஜேம்ஸு, ஜேம்ஸ் எங்க போயிட்டு வரட்டா? ஆனால் இந்த பிரேக் ஒழுங்காக பிடிக்காது. ஓகே ஓகே, இந்த பிரேக் ஓகே. சாவி எடுத்து உள்ள போட்டுருங்க. ஆணிமனை வந்துட்டேன். இங்கே தான் பெரிய பெரிய கடைகள்லாம் இருக்கும். ஸோ உரம் வாங்குறதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு டேப்லெட் வாங்கணும். ஸோ மெடிக்கல் போயிட்டு அதுக்கப்புறம் உரம் வாங்க வேண்டியதான். கடைசியாக வந்தாச்சு. அம்மாவுக்கு டேப்லெட்டு. ஸோ மூட்டையை பாருங்கள், முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று, எப்படி தான் வச்சுட்டு வந்தேன். அங்கேயே காட்டலான்னு பார்த்தா ஒரே டிராஃபிக்காக இருந்தது, அதனால தான் இங்கே வந்துட்டேன். இவன் தான் என் தம்பி ஆண்ட்ரு. இவங்க அப்பா தான் உரம் போட போகிறாரு. மழை பெய்யறதுனால உரம் முட்டியெல்லாம் அப்படியே இங்கேயே இறக்கி வைக்க போகிறேன். மழை விட்டு தான் போட வேண்டியதான். சரிவா, எடு, பின்னாடி இருக்க மூட்டையை எடு. பேசினா தான் வருவியா? அப்படி எடுத்து பின்னாடி போடு. அப்படி எடுத்து போட்டுக்கலாம். அப்படி போடு. வண்டி கொடுத்த ஃப்ரெண்டு இந்த வண்டி இருக்கு பாருங்க. வந்துட்டேன். நீ எங்கே இருக்க? நான் வீட்டில் தானே இருக்கேன். சரி, இதை வரேன். அப்படியே வீட்டுக்கு வரவா? ஓகே. அவன் எங்கேயோ ஒர்க்குக்கு போகணுன்னு சொன்னால் தான் நேரம் ஆகிடுச்சு. சரி, இப்போ அந்த வண்டியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம உரம் வாங்கிட்டு வந்து 2 நாள் ஆகுது. 2 நாளாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, அதனால் போட முடியல. இன்றைக்கி தான் உரம் போடுறதுக்கு நேரம் வந்திருக்கு. பின்னாடி வந்திருக்காரு பாருங்களா, இவர் தான் அந்தோணி சாமி. இவர் தான் நமக்கு இப்போ உரம் போட போகிறாரு. இந்த நெல்லுக்கு உரம் கொடுக்கறது ரொம்ப ஈஸி. நான் வந்துட்டு ChatGPTயில் போட்டு கேட்டேன் எப்படி உரம் கொடுக்கறதுன்னு. ChatGPT சொன்ன ரிசல்ட் படி நான் போட்டேன். நல்லாவே எனக்கு ஈல்டு வருது. எப்படி உரம் போடணும்னு பார்த்தீங்கன்னா, உரம் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா,
ஃபஸ்ட்டு உரம் நம்ம ஒரு நெல் நட்டு 15 நாள் கழித்து கொடுக்கலாம். ஏக்கருக்கு 30 கிலோ டிஏபி, ஏக்கருக்கு 30 கிலோ யூரியா, இது ரெண்டுத்தையும் கொடுத்தா போதும். நெல் நட்டதுலேட்டு 7 நாள் இல்லை 10 நாள் 15 நாள் இதுக்குள்ளே கொடுக்கணும். அடுத்தது 2வது உரம் 30 நாள் கழித்து ஏக்கருக்கு 30 கிலோ யூரியா மட்டும் கொடுத்தா போதும். இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 2வது உரம் கொடுக்குறோம். ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு உரம் கொடுத்துட்டேன். அடுத்தது 3வது உரம் என்னென்னு கொடுக்கணுன்னா, அதே போல் ஏக்கருக்கு 30 கிலோ யூரியா, ஏக்கருக்கு 30 கிலோ பொட்டாஷு அது கலந்து 3வது உரம் கொடுக்கணும். அது கொடுத்திங்கன்னா சூப்பராக வருது, நெல் நல்ல ஈல்டு கிடைக்குது. உரம் கொடுக்கக்குள்ளே உங்களுக்கு தண்ணி நிறையா இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி எவ்வளோ இருக்குது பாருங்கள். இவ்வளோ தண்ணி இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக தண்ணிலாம் இழுத்து கொஞ்சம் அந்த ஈரப்பதமாக இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி இருக்கக்குள்ளே தான் நம்ம உரம் கொடுக்கணும். அப்படி அந்த ஈரப்பதத்தில் உரம் கொடுத்துட்டு, இப்போது இன்றைக்கி ஒரு 10 மணிக்கு நீங்கள் உரம் கொடுக்குறீங்கன்னா அடுத்த நாள் 10 மணிக்கு நம்ம தண்ணி விடணும். உடனே தண்ணி விடக்கூடாது, 12 மணி நேரம் கழித்து தான் தண்ணி விடணும். இப்போ ஏன் இந்த தண்ணியிலேயே உரம் போடுறேன்னு நீங்கள் கேட்கலாம். நமக்கு வந்து மழை வேறு அதிகமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் அடிக்குது. சரி இன்றைக்கி விட்டுட்டா அதுக்கப்புறம் நம்ம போட முடியாது உரம்னு சொல்லிவிட்டு இப்போவே உரம் கொடுக்குறேன். இதுவும் ஓரளவு கொஞ்சம் எடுத்துக்கும். நம்ம வந்து தண்ணி இல்லாமல் ஈரப்பதத்தில் கொடுக்குற உரம் வந்து இன்னும் நல்லா நெல் எடுத்துக்கிட்டு நல்லா வளர்கிறதுக்கு அது கொஞ்சம் வாய்ப்பாக இருக்கும். ஸோ தண்ணி இல்லாமல் கொடுக்குற உரம் தான் நல்லாயிருக்கும். வேறு வழியில் நமக்கு தண்ணியோட தான் போட்டாகணும். அதனால் இப்போது இந்த உரம் நான் தண்ணியிலே போடுறேன். எப்படி வருதுன்னு தெரில, பார்ப்போம். அதுக்குள்ளே ஆண்டோனி சாமி உரம் போடுறதுக்கு யூரியாவெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காரு.
என்ன ஏழை கட்சி ஏழை பாப்பா சொல்ல இல்லையா? ஏழை பாப்பா சரி ஏழை அது பாப்பா இருக்கிறத வச்சு பாய் பாய். பூ வந்துச்சா? பூ வந்ததை காட்டுனேன்.